முதல்வரின் கோப்பை என்று பல்வேறு திட்டங்களை விளையாட்டு போட்டிகளை அறிவித்து ஏறத்தாழ 12 லட்சம் மாணவர்கள் இந்த விளையாட்டு போட்டிகளில் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களின் கவனத்தில் அக்கறை கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டு துறை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இளைஞர்களின் நலனில் அக்கறை கொண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அரசின் சார்பில் ஒரு துறையை உருவாக்கி நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் நலன் முக்கியத்துவம் கொண்டு இந்த துறைக்கு ஒதுக்கிய தொகை 572 கோடி. இவ்வளவு பெரிய தொகைகளை ஒதுக்கி நம்முடைய மாவட்ட அளவில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது பார்த்து நம்முடைய திருப்பத்தூர் தலைநகரில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஒன்று நம்ம கட்டிட்டு இருக்கிறோம். அதுல 16 வகையான விளையாட்டு போட்டிகளுக்கு நீங்கள் பயிற்சி பெறலாம். ஒரு தலை சிறந்த ஒரு ஸ்டேடியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விளையாட்டு போட்டி என்பது பெயரளவில் இல்லாமல் மாநில அளவில் உலக அளவில் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை கலந்து கொண்டு இந்தியாவின் முகமாக விளையாட்டு துறையில் திகழ்வது என்றால் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்தியாவின் விளையாட்டுக்கான ஒரு மாநிலம் எதுன்னா அது தமிழ்நாடா தான் இருக்கு. 2024ஆம் ஆண்டு துளசிமதி முருகேசன் இறகுப்பந்து ஷட்டில் கார்க்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வெற்றிருக்கிறாங்க. விளையாட்டில் முதன்மையாக வருகின்ற மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் 3% வேலை வாய்ப்பை தந்து கடந்த ஆண்டு அரசு வேலையில் விளையாட்டு போட்டிகளின் முதன்மையான மாணவர்களை தேர்வு செய்து 103 மாணவர்களுக்கு அரசாங்க வேலை தந்த ஒரே அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு. ஆக மாணவ செல்வங்கள் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. சிறப்பான ஒரு உங்களுடைய வரவேற்பாக இருந்தாலும் சரி, அணிவகுப்பாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருந்த 4 குழுக்கள், உங்க 4 குழுக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.